இந்த துல்ஹஜுடைய மாதத்துலதான் அந்த அரஃபாவுடைய நாள்லதான் ஒரு ஆயத் இறக்கப்பட்டுச்சு. குரான்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயத். என்ன ஆயத் அப்படின்னா, அல்யோம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. என்ன அர்த்தம்? நம்மளுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட நாள் என்றால் அரஃபாவுடைய நாளில் இறக்கப்பட்ட அந்த ஆயத்தை கொண்டுதான் நம்மளுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டுச்சு. மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டுச்சுன்னா எப்படி புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பின்னாடி இந்த மார்க்கத்தை வழி நடத்த எந்த ஒரு நபியும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. நம்மளுடைய நபி தான், நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் காத்தமுல் அம்பியா, அவங்களுடைய பெயர். அதாவது நபிமார்களில் முழுமை, அதாவது இறுதி நபி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி குரானுக்கு அப்புறம் ஏதாவது வேதம் வரப்போகுதா? வராது. அப்ப நம்மளுடைய தூதர் இனிமே வரமாட்டாங்க, குரான் வேதம் வராது. அதே போல சட்ட திட்டங்கள் இனிமே ஏதாவது புதுசா எழுத போறாங்களா யாராவது? கிடையாது. அல்லாவே குரான்ல எல்லா சட்ட திட்டங்களையும் சொல்லி காமிச்சிட்டான். அந்த சட்ட திட்டத்தின் வாழ்ந்த நபியையும் நமக்கு காட்டி